இன்னைக்கு கண் கலங்குறார் தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுறாங்க. இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு? எங்க அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநிலை பாதிக்கப்பட்டாரு, அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப அநாகரிகமா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். நல்லா மனசாட்சியோட நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். காலையில் தூங்கி எந்திரிச்சு கூட எங்கள் மருத்துவரை அவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்னைக்கு நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன். இப்படி என்ன பார்த்து, எங்கள் கட்சியை பார்த்து, எங்கள் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கெல்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சொல்றாரு, அவரு துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையா இருக்கும்.